Hello everybody, welcome back to Coffee Table Talks and நான் தான் உங்க உமா. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா urban clap பத்தி பார்க்க போறோம் and urban clap வந்து எப்படி யூஸ் பண்ணனும் and beauty serviceக்கு நான் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்றத பத்தி ஒரு சின்ன வீடியோ தான் இது. clap பத்தி தெரியாதவங்களுக்கு urban clap அப்படின்றது ஒரு ஆப். எப்படி ஓலால நம்ம வந்து கார் எல்லாம் புக் பண்ணலாமோ urban clapல வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான டெக்னீஷியன்ஸ் புக் பண்ணலாம். அதாவது ஒரு ஏசி டெக்னீஷியன், எலக்ட்ரீஷியன், பிளம்பர் இந்த மாதிரி இருக்கிறவங்கள புக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா த்ரெட்டிங், வேக்சிங் இந்த மாதிரி எது பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அர்பன் கிளாப்பில் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஜென்ரலாக ஆப் ஸ்டோரில் இருக்கும். அர்பன் கிளாப் அப்படின்னு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட என்ன லொக்கேஷன் இருக்கீங்களோ அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆஃபர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். முக்கியமாக வீக்கெண்ட்ஸில் நிறைய ஆஃபர் இருக்கும். ஆஃபர்ஸில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இண்டிவிஜுவல் பேக்கேஜாகவும் சூஸ் பண்ணிக்கலாம். நிச்சயமாக இது ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது. ரொம்ப நாளாக நான் வந்து அர்பன் கிளாப் ட்ரை பண்ணணும் அப்படின்னு இருந்தேன். பட் மற்ற எல்லாத்துமே நான் ட்ரை பண்ணேன். லைக் ஏசி சர்வீஸ் ட்ரை பண்ணேன், எல்லாமே ட்ரை பண்ணேன். பட் பியூட்டி சர்வீஸ் வந்து நான் ட்ரை பண்ணவே இல்லை. ஸோ இந்த வாரம் வந்து அதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஸோ நீங்கள் லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து ஸ்பா இருக்குது, மேக்கப் இருக்குது, ஃபிட்னஸ் ட்ரெய்னர் முதற்கொண்டு எல்லாமே வந்து அர்பன் கிளாப்பில் இருக்கும். அண்ட் இப்போ வந்து ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. அதாவது வேக்சிங் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஆஃபர். ஸோ நான் வந்து சலோன் அட் ஹோம் ஃபார் உமன் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா இருக்கும். மோஸ்ட்லி ஃபேஷியல், வேக்சிங் இது எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நான் மேலே போய் சர்ச் பண்ணி ரெகுலர் வேக்சிங் அப்படின்னு நான் ட்ரை பண்ணப்போ என்னென்ன எதுக்கு ஃப்ரீ வேக்சிங் இருக்குதோ அந்த பேக்கேஜஸ்லாம் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆச்சு. பட் எனக்கு அந்த பேக்கேஜஸ்லாம் தேவைப்படலை அப்படின்றனால நான் இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதாவது ஃபுல் ஆர்ம் வேக்சிங்கும் ஃபுல் லெக் வேக்சிங்கும் தனித்தனியாக நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை ரெண்டையும் நான் ஆட் பண்ணேன். ப்ரைஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக எந்த ஒரு பியூட்டி பார்லர், நார்மல் பியூட்டி பார்லர் போனால் என்ன ப்ரைஸ் இருக்குமோ அந்த ப்ரைஸ் தான் இருந்தது. ஸோ பயப்படுற மாதிரியான ப்ரைஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அண்ட் தென் பெடிக்யூர் பார்த்தேன். பெடிக்யூரும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த ஃப்ரீ பெடிக்யூர் வந்துச்சு. அதாவது வேக்சிங், பெடிக்யூர் இதெல்லாமே ஃப்ரீ அப்படி ஒரு பேக்கேஜ் காட்டினாங்க. பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றனால நான் வந்து இந்த பபிள்கம் ஸ்பா பெடிக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்தேன். இது வந்து ப்ரைஸ் வந்து $999 பட் ஆஃபரில் வந்து $749. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து அந்த ஐ மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அதில் போயிட்டு எவ்வளோ மினிட்ஸ் பண்ணுவாங்க, என்னென்ன அதில் பண்ணுவாங்க அப்படின்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து பிளான்ஸும் இருக்குது. லைக் நிறைய மெம்பர்ஷிப் பிளான் அது இது நிறைய இருக்குது. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் இதில் வேறு என்ன இதில் இருக்குது அப்படின்னா ஃபேஷியலும் இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபேஷியல், ப்ளீச் இருக்குது, அதுக்கப்புறம் க்ளீனப் இருக்குது. அண்ட் இது ப்ரைஸஸ் வந்து லைக் $599 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். அண்ட் ஜென்ரலாக ஆஃபர் இருக்கும். லைக் ஃபேஷியல் பண்ணிங்கன்னா வேக்சிங் ஃப்ரீ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆஃபர் ஏதாவது இருக்கும். அண்ட் என்னென்ன இருக்குது, எவ்வளோ டைம் இதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு வேண்டுற மாதிரி கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆர்டர் புக் ஆகிடும். ஆர்டர் புக் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு கால் வரும். அந்த காலில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் முடித்த பிறகு நீங்கள் வந்து அவங்களுக்கு கேஷ் ஆன்லைன்லேயோ இல்லைனா ஜிபேலையோ என்ன மெத்தட் உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அதில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஹேண்ட் அண்ட் லெக் வேக்சிங் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ பெடிக்யூர் எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு டோட்டல் பில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1700 அப்படின்னு வந்தது. அண்ட் ஆஃபர் இதெல்லாம் போக எனக்கு 1200 சம்திங்கில் என்னோடய பில் முடிஞ்சது. ஸோ எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்த விஷயம் நம்பர் 1 என்ன அப்படின்னா சொன்ன டைமுக்கு கரெக்டாக வந்தாங்க. அதாவது நான் புக் பண்ணி முடித்த உடனே எனக்கு கொஞ்சம் நேரத்தில் எந்த டெக்னீஷியன் வர போகிறாங்க அப்படின்ற நம்பரும் நேமும் வந்துடும். ஸோ அப்படி வந்ததுக்கப்புறம் அவங்க கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி வர போகிறேன், டைமிங் ஓகேவா அந்த மாதிரி கேட்டாங்க. அண்ட் இன்னொரு எனக்கு என்ன பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா டைமிங் வந்து நீங்கள் 10 மணிக்கு புக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 12 மணிக்கு தான் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்லாட் கிடைக்கும். அதாவது 2 மணி நேரம் கேப் இருக்கும். உடனே உங்களால் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் உங்களால் தள்ளி போடவோ போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு முடியும், ரீஷெடியூல் பண்ண முடியும். இன்றைக்கி நாளைக்கு 3 நாளுக்கு நீங்கள் ரீஷெடியூல் பண்ணலாம். ஸோ எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. பிகாஸ் அன்றைக்கி நான் சமைக்க லேட் ஆகிடுச்சு. அதெல்லாம் பண்ணுறப்போ கொஞ்சம் தள்ளி போட்டு ஒரு 2:30க்கு நான் வர சொன்னேன். 2:30க்கு கரெக்டாக அவங்க வந்து காலிங் பெல் அடித்தாங்க. ஸோ வந்த உடனே அவங்க வந்து ஒரு ஓடிபி நமக்கு வரும். ஸோ அந்த ஓடிபியை அவங்கக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணாங்க. பிகாஸ் நான் பண்ணது பெடிக்யூர் அப்படின்றதுனால நெயில் கட் பண்ணுறது இதெல்லாம் இருந்தது. அந்த கட் பண்ண நெயிலை கூட கரெக்டாக கட் பண்ணி அவங்க வந்து ஒரு
டிஷ்யூவில் வச்சு டஸ்ட்பினில் போட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வீடு வந்து ரொம்ப நீட்டாகவே இருக்கும். ஸோ வந்து பண்ணிட்டாங்களே ஐயோ நம்ம எப்படி நீட்டாக இருக்க போது அப்படிலாம் கிடையாது. வந்த உடனே ஒரு ஷீட் விரிச்சிட்டு அதுக்கு மேலே அவங்க திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டாங்க. அட் தி சேம் டைம் வந்து ரொம்ப எக்யூப்டாக வராங்க. இப்போது வேக்சிங் அப்படின்னா வேக்சிங்க்கு ஏற்ற கிட்டோடு வராங்க. ஸோ என்னென்ன கிட்டு வேணுமோ எல்லாமே அவங்க கொண்டு வராங்க. ஸோ அதனால் வந்து இது இல்லாமல் போயிடுமோ இது இல்லாமல் போயிடுமோ அப்படிலாம் நம்ம சொல்ல தேவை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் தண்ணி தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே எனக்கு தெரிஞ்சு இல்லை. அண்ட் எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருந்தாங்க. தேவையில்லாத லூஸ் ஸ்டாக்கோ தேவையில்லாத நைன் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. வந்தாங்க, வேலையை முடித்தாங்க, பைசா வாங்கினாங்க, கிளம்புனாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப அந்த சர்வீஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ப்ரொஃபஷ்னலிசம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொன்று என்னென்னா, ஜென்ரலாக பார்லர் போகிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்லர் இப்போது நான்லாம் பாப்பா விட்டுட்டு பார்லர் போகிறதுக்கு பார்லருக்குள்ளே இருக்கிறப்போ எனக்கு இதாக இருக்கும். பாப்பா எந்திரிச்சிட்டா என்ன பண்ணுறது, பாப்பா நம்மளை தேடிட்டா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி சேட்டை பண்ணிட்டா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். என்னதான் பார்லரில் போய் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு போனாலும் இந்த எண்ணம் எல்லாம் வீட்டிலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பிகாஸ் பாப்பா தூங்கிட்டு இருக்கிறாங்க அடுத்த ரூமில், நான் வந்து என்னோடய வேலையை பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான். அண்ட் ஆல்சோ ஒர்க் வந்து ரொம்ப குயிக்காக பண்ணாங்க, ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணாங்க. ஜென்ரலாக பார்லரில் போய் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா 2-3 சர்வீஸ் கஸ்டமர் வருவாங்க, அவங்கள பார்ப்பாங்க, இவங்கள பார்ப்பாங்க, நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அங்கே போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது. பட் ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப டெடிக்கேட்டடாக ரொம்ப ப்ராப்பராக பண்ணாங்க. ஸோ அது வரைக்கும் எனக்கு வந்து அர்பன் கிளாப்பில் பியூட்டி சர்வீஸ் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மசாஜோ மற்ற எதுவுமே நான் பண்ணல. ஸோ டெஃபினட்டாக அதை பற்றி எனக்கு தெரியல. மேபி நீங்கள் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து சிட்டிஸில் மட்டும் இல்லை, சின்ன சின்ன சிட்டிஸில் சின்ன சின்ன ஊர்லேயும் இருக்குது. ஸோ எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஏரியாவில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இருக்கிறாங்க. பிகாஸ் அர்பன் கிளாப்பில் இன்றைக்கி ஏசி டெக்னீஷியன்ஸ்லாம் வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ பியூட்டி டெக்னீஷியன்ஸும் இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா, இப்போது ஒருத்தவங்க வந்துட்டாங்க, உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, திருப்பி அவங்க தான் வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அதே பர்சனை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஆஃபர்ஸும் அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸும் இதில் இருக்குது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, ஆட் ஆன் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க. அதாவது இப்போ நீங்கள் வரீங்க, திடீர்னு நீங்கள் த்ரெட்டிங் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு வேளை அவங்களுக்கு அது கிட் எல்லாமே அவங்க கொண்டு வந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களால பண்ண முடியும். சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாம். இப்போ வேக்சிங் வந்து டக்குன்னு நீங்கள் வேணும், எக்ஸ்ட்ராவாக இன்னொரு அண்டராம் வேக்சிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஆர் இப்போது ஹெட் மசாஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மேபி நீங்கள் என்ன கொடுக்குற மாதிரி இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசமாக இருக்கும். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க ஆல்ரெடி அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதும் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குற வரைக்கும் டாட்டா பை பை ஃப்ரம் உமா.